24 மூவி சைட் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சத்தியம் மாத்திரமே போதிப்புக்கு அப்படிங்கிற சூப்பரான ஒரு மலையாள படத்தை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். இந்த படம் 2022 வந்திருக்கு. இந்த படத்தோட கதை என்னன்னா, ஒரு ஃபேமஸான கிரிமினல் லாயர் கொலை செய்யப்படுறாரு. என்ன காரணம், யார் அவரை கொன்னா, ஹீரோ கொலையாளிய கண்டுபிடிச்சாரா இல்லையா, இன்ட்ரெஸ்டா கொண்டு போயிருப்பாங்க. இப்ப நம்ம படத்துக்குள்ள போவோம். ஸ்டார்டிங் சீனே ஹீரோட ஃபேமிலியை காட்டுறாங்க. ஹீரோட அப்பா இறந்து போயிருப்பாரு. அம்மாவும் 2 தங்கச்சி இருக்காங்க. இப்ப ஹீரோவை காமிக்கிறாங்க. இவரோட பேர் ஜேம்ஸ்ங்கிறது. இவர் ஏசிபியா தான் இருப்பாரு. அவரோட மாமா கிட்ட போன்ல பேசிட்டு இருக்காரு. அம்மாவும் எப்ப பாரு வேலை வேலைன்னு இருக்க, எங்களையே கவனிக்க மாட்டேங்கிறேன்னு சொல்றாங்க. அப்படியெல்லாம் இல்லம்மான்னு அவரும் சொல்றாரு. அடுத்து 4 பேரை காமிக்கிறாங்க. ஃபுல்லா சரக்கு தம்முன்னு அடிச்சுக்கிட்டே ஏதோ பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப ரவிங்கிற ஒரு வக்கீல் இவங்களுக்கு கால் பண்ணிக்கிட்டே இருக்காரு. எப்ப பாரு காசு காசுன்னு கேட்டு உயிரை வாங்கிட்டு இருக்கான்னு இவங்களும் பேசுறாங்க. அடுத்த சீன்ல ஒரு அரசியல் மீட்டிங் நடக்கிறத காமிக்கிறாங்க. பாதுகாப்புக்கு ஹீரோ அங்க வந்திருக்காரு. இப்ப நைட் நேரத்துல அந்த 4 பேரும் கார்ல வந்துட்டு இருக்காங்க. அந்த லாயரையும் காமிக்கிறாங்க. அவரும் தன்னோட கார்ல தனியா வந்துட்டு இருக்காரு. திடீர்னு காரை ஒரு இடத்துல நிப்பாட்டுறாரு. அந்த இடத்துல துப்பாக்கி சத்தம் கேக்குது. அடுத்த சீன்ல போலீஸ், ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட் சேர்ந்த எல்லாரும் அங்க இருக்காங்க. வக்கீல் ரவி அங்க இறந்து கிடக்குறாரு. இந்த விஷயத்த ஹீரோவுக்கு கால் பண்ணி சொல்றாங்க. ஹீரோவும் வேகமா அந்த இடத்துக்கு வந்து லாயர் இறந்து கிடக்கிறத பாக்குறாரு. இவர் பெரிய கிரிமினல் லாயர் தானு பக்கத்துல இருக்க இன்ஸ்பெக்டர் கேக்குறாரு. அவரும் ஆமான்னு சொல்றாரு. இங்கிருந்து 1 கிலோமீட்டர் பின்னாடி தான் டோல்கேட் இருக்கு. அங்க போய் விசாரணை பண்ணா ஏதாவது தகவல் கிடைக்கும்னு சொல்றாரு. இப்ப இன்ஸ்பெக்டரும் அங்க வந்து பாக்குறாரு. அங்க இருக்கிற டோல்கேட்டை க்ளோஸ் பண்ணிருக்காங்க. என்ன காரணம்னா, அங்க ரோட் போட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்ப அவரும் ஹீரோவுக்கு கால் பண்ணி, சார் கொலை பண்ணவன் பக்காவா பிளான் பண்ணி தான் கொலை பண்ணிருக்கான், இந்த இடத்துல டோல்கேட்டை க்ளோஸ் பண்ணிருக்காங்கன்னு சொல்றாரு. சரி, அந்த இடத்துல சிசிடிவி ஏதாவது இருக்கான்னு பாருங்கன்னு சொல்றாரு. சார் 1 நிமிஷம் சொல்லிட்டு இவரும் பக்கத்துல வந்து பாக்குறாரு. ஆனா கனெக்ஷன் இல்லாத மாதிரி இருக்கு, சிசிடிவி ஒர்க் ஆகலன்னு ஹீரோ கிட்ட சொல்றாரு. இப்ப மதுங்கிற ஒருத்தரை காமிக்கிறாங்க. அவரும் ஆவி பிடிச்சிட்டு இருக்காரு. குக்கர் விசில் அடிக்கிற சவுண்ட் கேட்டு பயப்படுறாரு. என்ன காரணம்னு தெரியல. அடுத்து மேத்யூங்கிற ஒருத்தரை காமிக்கிறாங்க. அவர் கையில அடிபட்டு இருக்கு. இந்த 2 பேரும் ஒரு ஹோட்டல்ல தான் வேலை செய்யறாங்க. இப்ப அங்க இருக்கிற பொண்ணும் இவருக்கு மருந்து போட்டு விடுறாங்க. எப்படி காயம் வந்துச்சுன்னு அந்த பொண்ணும் கேக்குறாங்க. மேத்யூ சொல்ல வரும்போது இவர் கால் தடுமாறி கீழே விழுந்துட்டாரு, அதனாலதான் கையில காயம்னு மது சொல்றாரு. இப்ப மது அவரை தனியா கூட்டிட்டு வந்து, எதுக்காக சொல்ல போனீங்க, நடந்த விஷயத்த யார்கிட்டயும் சொல்லாதீங்க, நீங்க எல்லாத்தையும் பாத்துட்டீங்க, எனக்கு இன்னும் கல்யாணம் கூட ஆகல, நடந்ததை சொன்னா போலீஸ் கேஸ்ன்னு அலைய விடுவாங்கன்னு சொல்றாரு. இப்ப ஹீரோ டாக்டர் கிட்ட வந்து இந்த கொலை எப்படி நடந்துச்சுன்னு கேக்குறாரு. கத்தியால குத்திருக்காங்க, அதே நேரம் துப்பாக்கி வச்சும் சுட்டிருக்காங்க. இதை 2 பேர் பண்ணிருக்கலாம், இல்லைன்னா 3-4 பேர் சேர்ந்து இதை பண்ணிருக்கலாம்னு சொல்றாங்க. இப்ப அந்த 4 பேர்ல ஒருத்தனை காமிக்கிறாங்க. அவனும் சாப்பிடுறதுக்காக பொருள் எல்லாம் வாங்கிட்டு வரான். நம்ம நினைச்சது நடந்து முடிஞ்சிருச்சு, இனிமேலும் நம்ம இங்க இருக்க கூடாது, ஃபாரினுக்கு எங்கேயாவது போயிடணும்னு யோசிக்கிறாங்க. அடுத்து ஹோட்டலோட ஓனர் அங்க வராரு. இவர் வேற யாரும் இல்ல, ஹீரோவோட மாமா தான். மேத்யூ கிட்ட வந்து கையில எப்படி அடிபட்டுச்சுன்னு கேக்குறாரு. கீழே விழுந்துட்டேன்னு அவரும் சொல்றாரு. சரி, லீவ் வேணா எடுத்துக்கோன்னு சொல்லிட்டு ஓனரும் கிளம்பி போறாரு. இப்ப மதுவும் வேலையை முடிச்சுட்டு பாட்டு கேட்டு தூங்கிட்டு இருக்காரு. அப்ப திடீர்னு துப்பாக்கி சுடுற சத்தம் கேக்குது. இவரும் பயந்து ஓடி ஒரு இடத்துல முட்டிக்கிறாரு. வாயிலிருந்து ரத்தம் வருது. வேலை செய்யற எல்லாரும் அந்த இடத்துக்கு வந்து என்னாச்சுன்னு கேக்குறாங்க. இவரும் ஒண்ணும் இல்ல, தெரியாம முட்டிட்டேன்னு சொல்றாரு. ஆனா இவர் பயந்திருக்காருன்னு மேத்யூவுக்கு நல்லா புரியுது. அடுத்த சீன்ல ஹீரோவும் மாமா கிட்ட இந்த கேஸ பத்தி சொல்லி சீக்கிரம் குற்றவாளியை கண்டுபிடிக்கணும்னு சொல்றாரு. இப்ப மேத்யூவும் நடந்ததை நினைச்சு பார்த்தாலே பயமா இருக்கு, அதனால இதை மறந்துடுவோம்னு மது கிட்ட சொல்றாரு. அடுத்து அதே ஹோட்டல்ல வேலை செய்யறவரும் அவரோட வீட்டுக்கு போயிட்டு இருக்காரு. திடீர்னு பைக்கை நிப்பாட்டிட்டு ஓனருக்கு கால் பண்றாரு. ஓனரும் இந்நேரத்துல பேசுறியே, என்ன விஷயம்னு கேக்குறாரு. அந்த 2 பேரோட நடவடிக்கையே சரியில்லை, எனக்கு என்னமோ தப்பா தோணுது, நீங்க அவங்க கிட்ட என்ன விஷயம்னு கேட்டு பாருங்கன்னு சொல்றாரு. மறுநாள் காலையில ஓனர் அவங்கள கூப்பிட்டு பேச ஆரம்பிக்கிறாரு. மேத்யூ, நீ 1 வருஷமா என்கிட்ட வேலை பார்த்துக்கிட்டு இருக்க, எந்த ஒரு சின்ன பொய் கூட சொன்னதில்ல, என்ன நடந்துச்சு என்கிட்ட சொல்லுன்னு சொல்றாரு. இப்ப மேத்யூவும் சொல்ல வராரு. ஆனா மது தடுக்கிறாரு. அதையும் மீறி மேத்யூ சில விஷயங்களை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இப்ப மாமாவும் ஹீரோவுக்கு போன்ல சில விஷயங்களை சொல்லிட்டு ஹோட்டலுக்கு வர சொல்றாரு. இப்ப ஹீரோ அங்க வந்து அவங்க கிட்ட விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. இப்ப மேத்யூவும், சார் நான்லாம் சாதாரணமான ஆளு, என்னை நம்பிதான் என்னோட குடும்பமே இருக்கு, இந்த கேஸ்குள்ள என்னை இழுத்து விட்டுறாதீங்கன்னு சொல்றாரு. இப்ப ஹீரோ எந்திரிச்சு மதுவை பார்த்து நீ சொல்லுன்னு சொல்றாரு. அவரும், நான் எதுவுமே பார்க்கல, சம்பந்தப்பட்டவங்க எங்களை எது வேணாலும் பண்ணலாம், நீங்களா வந்து காப்பாத்துவீங்கன்னு கொஞ்சம் தெனாவட்டா பேசுறாரு. ஹீரோவும் கடுப்பாகி அவர் அடிச்சிடாரு. இப்ப மாமாவும், ஏன் இவ்வளவு கோவப்படுற, சாதாரணமா விசாரிக்க வேண்டியதானே, சரி இப்ப வேணாம், நீ இங்கிருந்து கிளம்புன்னு சொல்றாரு. இப்ப மதுவும் இனிமேல் இங்க இருக்க கூடாதுன்னு நினைச்சு கிளம்ப ரெடி ஆகுறாரு. மேத்யூ வேணாம்னு சொல்றாரு. இல்ல போய்தான் ஆகணும்னு சொல்லி மேத்யூவையும் கூட்டிட்டு கிளம்புறாரு. இப்ப வெளியில அவங்க மேல லைட் வெளிச்சம் அடிக்குது. ஹீரோ தான் கார்ல உட்காந்துருக்காரு. நீங்க இங்கிருந்து போக முடியாதுன்னு அவங்க கிட்ட சொல்றாரு. மறுநாள் காலையில ஹீரோ அவங்க கிட்ட, உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த சொல்லுங்க, அப்பதான் இந்த கேஸை முடிக்க முடியும்னு சொல்றாரு. மதுவும், சாரி சார் சொல்ல முடியாதுன்னு சொல்றாரு. அப்படியா, நான் மீடியாக்காரங்க எல்லார்கிட்டையும் நீங்க உண்மையெல்லாம் ஒத்துக்கிட்டீங்கன்னு அவங்க கிட்ட சொல்லிடுவேன்,
இதுல சம்பந்தப்பட்டவங்க உங்களை எது வேணாலும் பண்ணலாம், சொல்லட்டுமான்னு சொல்லி ஒரு மீடியாவுக்கு கால் பண்றாரு. மேத்யூவும் வேணாம் சார், நான் எல்லாத்தையும் சொல்லிடுறேன், மதுவை இந்த கேஸ்குள்ள கொண்டு வராதீங்க, நான் மட்டும் பார்த்துதான் கொண்டு வந்துருங்கன்னு சொல்றாரு. இப்ப ஹீரோவும் மதுவை பார்க்க மதுவும் அங்கிருந்து கிளம்பி போறாரு. இப்ப மேத்யூவும் நடந்ததை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இவங்க 2 பேரும் ஆட்டோல பேசிக்கிட்டே வந்துட்டு இருக்காங்க. அப்போ ஒரு இடத்துல சண்டை நடந்துகிட்டு இருக்கிறத பாக்குறாங்க. அந்த வக்கீல 4 பேர் அடிச்சுட்டு துப்பாக்கி வச்சு சுடுறாங்க. இவங்களும் கிளம்பலாம்னு நினைக்கிறாங்க. அதுல ஒருத்தன் இவங்களை பார்த்துட்டு ஆட்டோவை நோக்கி துப்பாக்கி வச்சு சுடுறான். அதனால கண்ணாடி உடைஞ்சிருக்கும். இவரும் அந்த ஆட்டோவை காமிக்க ஹீரோவும் அதை பாக்குறாரு. அவங்க முகம் ஞாபகம் இருக்கான்னு கேட்க அவரும் இருக்குன்னு சொல்றாரு. ஹீரோவும் அவரோட போன்ல இருக்கிற சில கிரிமினல்ஸோட போட்டோவை காமிக்கிறாரு. அடுத்து லாயர் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அவரோட பிறந்த நாளை கொண்டாடினப்ப அதுல எடுத்த சில போட்டோவை காமிக்கிறாரு. அதுல ஒரு போட்டோவை காமிச்சு இவங்க தான் மேத்யூ சொல்றாரு. அந்த 4 பேர் தான் அதுல இருக்காங்க. இப்ப மேத்யூவும் ஹீரோ கிட்ட, சார் இங்க இருக்கவே பிடிக்கல, வேற ஏதாவது வேலை வாங்கி கொடுங்கன்னு கேக்குறாரு. ஹீரோவும் சரின்னு சொல்றாரு. இப்ப ஹீரோவும் அந்த 4 பேர் இருந்த போட்டோவை இன்ஸ்பெக்டருக்கு அனுப்பிச்சு வைக்கிறாரு. அவரும் அதை பார்த்துட்டு பழைய ஃபைலை செக் பண்றாரு. அப்பதான் இவங்க நிறைய குற்றங்கள் பண்ணிருக்காங்கன்னு தெரிய வருது. உடனே இந்த விஷயத்த ஹீரோவுக்கு போன் பண்ணி சொல்றாரு. சார் இவங்க நிறைய குற்றங்கள் பண்ணிருக்காங்க, இவங்க எல்லாரையும் காப்பாத்தினது அந்த லாயர் தான். இந்த 4 பேர் ஒரு வயசான வாட்ச்மேனை கொலை பண்ணிருக்காங்க, ஆனா இவங்க கொலையே பண்ணலன்னு சொல்லி அந்த லாயர் தான் வெளியே கொண்டு வந்திருக்காரு. அது மட்டும் இல்லாம அந்த வாட்ச்மேன் எப்படி இறந்தாரோ அதே மாதிரிதான் இந்த லாயரும் இறந்திருக்காருன்னு சொல்றாரு. அந்த 4 பேரோட கைரக குற்றம் நடந்த இடத்துல கிடைக்கல. ஹீரோவும் என்ன பண்றதுன்னு யோசிக்கிறாரு. அடுத்து ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட் ஆபீசரை பார்த்து அந்த 4 பேரோட கைரக இருக்கிற மாதிரி ஒரு ரிப்போர்ட் வேணும்னு சொல்றாரு. அவரும் பணம் வாங்கிட்டு முடிச்சு தரேன்னு சொல்றாரு. எல்லாமே குற்றவாளி அரெஸ்ட் பண்ணத்தான்னு சொல்லிட்டு ஹீரோவும் கிளம்பி போறாரு. அடுத்த சீன்ல மது மேத்யூ கிட்ட, இனிமேல் என்னோட ரூம்ல தங்கக்கூடாது, வேற ஏதாவது ரூம்ல போய் தங்கிக்கணும் கோமா பேசுறாரு. இதை கேட்டு மேத்யூ வருத்தப்படுறாரு. அடுத்த சீன்ல இன்ஸ்பெக்டர் ஹீரோ கிட்ட, சார் அந்த 4 பேரோட போன் சிக்னலும் கொலை நடந்த இடத்துக்கு பக்கத்துல தான் இருந்திருக்குன்னு சொல்றாரு. சரி கன்ஃபார்ம் ஆயிடுச்சுல, 4 பேரையும் உடனே அரெஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்றாரு. இப்ப இன்ஸ்பெக்டரும் அவரோட டீமும் வந்து அந்த 4 பேரையும் அரெஸ்ட் பண்ணி ஜீப்ல ஏத்துறாங்க. அந்த இடத்துல ஒரு பிளாஸ்டிக் கவர் இருக்கிறத இன்ஸ்பெக்டர் பார்த்து அதை எடுக்கிறாரு. அதுல நிறைய ஆயுதங்கள் இருக்கு. இந்த விஷயத்த அந்த 4 பேர்ல ஒருத்தன் பயந்த மாதிரி பாக்குறான். டிவி நியூஸ்ல ஹீரோ அந்த கேஸை ஓரளவுக்கு முடிச்சிட்டாருன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோவும் வீட்டுக்கு வந்து சந்தோஷமா இருக்காரு. அடுத்த சீன்ல மேத்யூ சோகமா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காரு. ஏன்னா மேத்யூ கூட யாரும் பேச வேணாம்னு மது சொல்லியிருப்பாரு. இப்ப ஹீரோவும் அந்த 4 பேர்கிட்ட வந்து விசாரிக்கிறாரு. நீங்க தான் இந்த கொலையை பண்ணீங்களான்னு கேக்குறாரு. ஆமா நாங்க தான் இந்த கொலையை பண்ணோம், உன்னால என்ன பண்ண முடியும்னு கேக்குறாங்க. இத்தனை நாள் உங்களை காப்பாத்த அந்த லாயர் இருந்தாரு, இப்ப அவரும் இல்ல, கண்டிப்பா உங்களுக்கு நான் தண்டனை வாங்கி தருவேன்னு சொல்றாரு. அடுத்து ஹீரோவும் மேத்யூ இருக்கிற இடத்துக்கு வந்து அவருக்கு சாப்பாடு வாங்கி தராரு. மேத்யூவும் வர வர எனக்கு பயமா இருக்குன்னு சொல்றாரு. கவலைப்படாத, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன்னு ஹீரோவும் சொல்றாரு. இப்ப அவருக்கு புது ட்ரெஸ் எடுத்து கொடுத்துட்டு நாளைக்கு ஒரு இடத்துக்கு போகணும் ரெடியாருன்னு சொல்றாரு. மறுநாள் காலையில ஹீரோ மேத்யூவை கூப்பிட்டுட்டு ஒரு இடத்துக்கு வராரு. இங்கதான் வேலைக்கு சொல்லியிருக்கேன், நான் பேசிட்டேன், நீ போய் வேலையை பாருன்னு சொல்றாரு. அடுத்து சீனியரும் ஹீரோவுக்கு கால் பண்ணி இந்த கேஸ் சம்பந்தமான விஷயத்த நீயே மீடியா கிட்ட சொல்லிருன்னு சொல்றாரு. ஹீரோவும் ஓகே சொல்றாரு. இப்ப ரூமுக்கு வந்து பார்த்தா மேத்யூ அங்க உட்காந்துருக்காரு. என்ன வேலைக்கு போகலையான்னு கேக்குறாரு. இல்ல சார் எனக்கு வேலை தரல, வேலைக்கு லாய்க்கில்லன்னு சொல்லிட்டாங்கன்னு சொல்லி ஒரு ஃபைலை கொடுக்குறாரு. இந்த ஃபைல தான் என்ன பத்தின ரிப்போர்ட் இருக்கு, இதை பார்த்துட்டு தான் எனக்கு வேலை தரலன்னு ஃபைலை காட்டுறாரு. இவருக்கு மென்டலா குறைபாடு இருக்குன்னு அந்த ஃபைல்ல இருக்கு. அந்த 4 பேரும் கொலை பண்ணதை ஒத்துக்கிட்டாங்களான்னு கேக்குறாரு. ஒத்துக்கிட்டாங்கன்னு அந்த ஃபைலை பார்த்துக்கிட்டே சொல்றாரு. சார் அவங்க ரொம்ப அறிவாளிங்க, கொலை பண்ணாமலே ஒத்துக்கிட்டாங்க பாருங்க, கோர்ட்ல வந்து நாங்க கொலையே பண்ணலன்னு சொல்லுவாங்க, அதுக்காகத்தான் இதெல்லாம் பண்றாங்க. 83ல கிரிமினாலஜில கோல்டு மெடல் வாங்கினவேன், நான் தான் லாயர் ரவியை கொன்னேன், இந்த கையால தான் கொன்னேன்னு சொல்றாரு. இப்ப ஹீரோவும் டென்ஷன் ஆகி அவரோட கழுத்தை பிடிச்சு எதுக்காக கொலை பண்ணேன்னு கேக்குறாரு. சார் விடுங்க சார், வயசாயிருச்சுல, ஏன் இப்படி பண்றீங்கன்னு கொஞ்சம் தெனாவட்டா பேசுறாரு. அந்த 4 பேர் தான் இந்த கொலையெல்லாம் பண்ணிட்டாங்கன்ற ஆதாரத்தை நீங்க ரெடி பண்ணிட்டீங்க, எல்லாம் எனக்கு தெரியும்னு சொல்லிட்டு அங்கிருந்து நடக்கிறாரு. இப்ப செல்லுக்குள்ள இருக்கிற 4 பேரும் இவரை பாக்குறாங்க. ஆனா அவங்கள கண்டுக்காம நடந்து போறாரு. இப்பதான் என்ன நடந்துச்சுன்னு காமிக்கிறாங்க. அந்த 4 பேர் வக்கீல் ரவியை கொண்டிருக்க மாட்டாங்க, இவர் தான் இதை பண்ணிருப்பாரு. மதுவும் இவருக்கு ஹெல்ப் பண்ணிருப்பாரு. இப்ப மேத்யூவும் சிரிச்சுக்கிட்டே ஸ்டேஷன்ல இருந்து வெளியே வராரு. மீடியாக்காரங்க எல்லாரும் ஹீரோவை பேட்டி எடுக்கிறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இவரும் கண்டுக்காம ஆட்டோவில் ஏறாரு. ஆட்டோவில் மது தான் இருப்பாரு. இப்ப 2 பேரும் சிரிச்சுக்கிட்டே அங்கிருந்து கிளம்புறாங்க. ஹீரோ தான் மீடியாக்காரங்களை பேசுறதுக்காக வர சொல்லியிருப்பாரு. இப்ப அவரும் வந்து நீங்க கிளம்புங்க, அர்ஜென்ட்டா ஒரு வேலை இருக்குன்னு சொல்றாரு. ஹீரோ இன்ஸ்பெக்டர் கிட்ட அந்த 2 பேர் பத்தின முழு தகவலும் வேணும்னு சொல்லியிருப்பாரு. இப்ப இன்ஸ்பெக்டரும் விசாரிச்சுட்டு அவங்கள பத்தி சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஒரு வாட்ச்மேனை அந்த 4 பேர் சேர்ந்து கொலை பண்ணிருப்பாங்க. அவர் வேற யாரும் இல்ல, மதுவோட அப்பாவா தான் இருப்பாரு. மதுவுக்கும் மேத்யூவுக்கும் என்ன தொடர்புன்னு தெரியல, ஆனா மேத்யூ ஒரு கிரிமினாலஜி ப்ரொஃபஸரா இருந்திருக்காருன்னு சொல்றாரு. இப்ப ஹீரோ அந்த 2 பேரை பார்க்க வராரு. மதுவும் ஹீரோவை கிண்டல் பண்ற மாதிரி பேசிட்டு இருக்காரு. ஒரு கட்டத்துல ஹீரோ அவர் அடிச்சுட்டு நீங்க என்ன வேணாலும் பிளான் பண்ணுங்க, கண்டிப்பா உங்களுக்கு தண்டனை வாங்கி தருவேன்னு சொல்லிட்டு கிளம்பி போறாரு. அடுத்த சீன்ல ஹீரோ மாமாவை பார்த்து எப்படி அந்த 2 பேருக்கு வேலை கொடுத்தீங்கன்னு கேக்குறாரு. அந்த 2 பேரும் ரொம்ப கஷ்டப்படுறேன்னு சொன்னாங்க, அதனாலதான் அவங்களுக்கு வேலை கொடுத்தேன்னு சொல்றாரு. மறுநாள் காலையில அந்த 2 பேரும் ஹீரோவோட வீட்டுக்கு வராங்க. அம்மா கதவை திறந்து நீங்க யாருன்னு கேக்குறாங்க.
நாங்க சாருக்கு ஃப்ரெண்டு தான் சொல்றாங்க. ஹீரோவும் அவங்கள பாக்குறாரு. இப்ப 2 பேரும் தெனாவட்டா பேச ஆரம்பிக்கிறாங்க. நாங்க 2 பேர் மட்டும் இந்த கொலையை பண்ணல, மொத்தம் 4 பேர் சேர்ந்து தான் இந்த கொலையை பண்ணிருக்கோம். முடிஞ்சா அந்த 2 பேர் யாருன்னு கண்டுபிடிங்கன்னு சொல்லிட்டு தெனாவட்டா கிளம்பி போறாங்க. ஹீரோ விசாரணையில மேத்யூவோட வீட்டை கண்டுபிடிக்கிறாரு. வந்து பார்த்தா வீடு பூட்டி இருக்கு. பக்கத்துல ஒருத்தர் வராரு. அவர்கிட்ட மேத்யூ பத்தி விசாரிக்கிறாரு. மேத்யூவுக்கு ஒரு பொண்ணு மட்டும் இருந்தாங்க, அவங்களும் தற்கொலை பண்ணிக்கிட்டாங்கன்னு சொல்றாரு. என்ன காரணம்னு கேட்க எல்லாரும் மேத்யூவை பைத்தியம்னு சொன்னாங்க, அதை பொறுக்க முடியாம தற்கொலை பண்ணிக்கிட்டாங்கன்னு சொல்றாரு. இப்ப மேத்யூ பொண்ணோட கல்லறைக்கு வந்து ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காரு. என்னாலதான் உங்களுக்கு இந்த நிலைமைன்னு மதுவும் சொல்றாரு. இல்ல அதெல்லாம் கிடையாதுன்னு மேத்யூவும் சொல்றாரு. இதுக்கு முன்னாடி மது ஒரு பெட்ரோல் பங்க்ல தான் வேலை பார்த்திருக்காருன்ற தகவல் போலீஸுக்கு கிடைக்குது. இப்ப போலீஸும் அங்க வந்து விசாரிக்கிறாங்க. ஆமா சார், என் கூட தான் வேலை பார்த்தாரு, ரொம்ப நல்ல டைப்புன்னு அங்க இருக்கிறவன்னு சொல்றாரு. மேத்யூ மனநிலை பாதிக்கப்பட்டவர்னு ஒருத்தர் சர்டிபிகேட் கொடுத்திருப்பாரு. ஹீரோ அவரை பார்க்க வராரு. அவரும் சார் உங்களுக்கு தெரியாதது ஒண்ணும் இல்ல, மேல இடத்துல இருந்து அழுத்தம் வந்துச்சு, அதனாலதான் இந்த விஷயத்த பண்ணேன்னு சொல்றாரு. இப்ப மேத்யூவும் ஹீரோவுக்கு போன் பண்ணி நாளைக்கு தான் சார் இந்த கேஸ் கோர்ட்டுக்கு வருது, நான் எப்படியும் சாட்சி சொல்ல வரமாட்டேன், அந்த 4 பேரையும் போட்டு தள்ளுங்கன்னு சொல்றாரு. ஹீரோவும் அதெல்லாம் முடியாதுன்னு சொல்றாரு. கண்டிப்பா நீங்க பண்ணுவீங்க, உங்களை பண்ண வைப்பேன்னு மிரட்டுற மாதிரி சொல்றாரு. மறுநாள் 2 பேரும் எங்கேயோ கிளம்பி போறாங்க. இப்ப ஹீரோவும் அந்த 4 பேரையும் ஜீப்ல ஏத்திட்டு கோர்ட்டுக்கு கூட்டிட்டு போறாரு. இப்ப மேத்யூ ஹீரோவுக்கு கால் பண்ணி என்ன சார் நான் சொன்னதை நீங்க செய்யலையா, இப்ப நான் ஒரு வீடியோ அனுப்புறேன் அதை பாருங்கன்னு சொல்றாரு. இப்ப ஹீரோவும் அந்த வீடியோவை பாக்குறாரு. அந்த வீடியோல அம்மாவும் தங்கச்சியும் தான் இருக்காங்க. நாங்க தான் வக்கீல் ரவியை கொன்னோம்னு சொல்றாங்க. அவங்க யாருக்கோ பயந்துதான் இதை சொல்றாங்கன்னு ஹீரோவுக்கு புரியுது. இப்ப ஹீரோவும் மேத்யூவுக்கு கால் பண்ணி எதுக்குடா சம்பந்தமே இல்லாம என்னோட ஃபேமிலியை எதுக்குள்ள கொண்டு வர, ஒழுங்கா அவங்கள விட்டுருன்னு சொல்றாரு. நான் சொன்னதை செஞ்சாதான் உங்க அம்மாவையும் தங்கச்சியும் விடுவேன், எனக்கு அவங்க 2 பேரோட உயிர் தேவையில்லை, அந்த 4 பேரையும் போட்டு தள்ளுன்னு சொல்றாரு. இப்ப இன்ஸ்பெக்டரை பின்னாடி வர்ற ஜீப்ல வர சொல்லிட்டு இவர் இந்த ஜீப்பை எடுத்துக்கிறாரு. இப்ப இந்த ஜீப்பை வேறொரு பாதையில ஓட்டிட்டு வராரு. அந்த 4 பேரையும் கிளம்புங்கன்னு சொல்றாரு. என்ன எங்க 4 பேரையும் என்கவுண்டர் பண்ண போறியான்னு ஒருத்தன் தெனாவட்டா பேசுறான். பேசிக்கிட்டு இருக்கும்போதே ஒருத்தனோட கதையை முடிச்சிடறாரு. அப்படியே அந்த 3 பேரோட கதையும் முடிக்கிறாரு. இப்ப அந்த இடத்துக்கு மேத்யூவும் மதுவும் வராங்க. அந்த 4 பேர் இறந்து கிடக்கிறத பார்த்து மது சந்தோஷப்படுறாரு. வேகமா ஓடி வந்து மேத்யூவை கட்டி பிடிக்கிறாரு. அடுத்து ஹீரோ மேத்யூவை சுட வர்றாரு. உங்களால சுட முடியாதுன்னு சொல்லி துப்பாக்கியை வாங்கிக்கிறாரு. உடனே துப்பாக்கியை வச்சு ஹீரோட நெத்தியில அடிக்கிறாரு. ஹீரோவுக்கு ரத்தம் வருது. இப்படி இருந்தாதான் என்கவுண்டர்னு நம்புவாங்கன்னு சொல்லி துப்பாக்கியை கொடுக்குறாரு. எதுக்காக இதை பண்ணோம்னு இன்னும் உனக்கு புரியல. மதுவோட கேஸ லேசாதான் விசாரிச்சிருப்பாங்க, நல்லா விசாரிச்சு பாருங்க, அப்பதான் எதுக்காக பண்ணிருக்கோம்னு உங்களுக்கு புரியும்னு அந்த கேஸோட நம்பரை சொல்றாரு. இப்ப ஹீரோவும் அந்த கேஸோட நம்பரை சொல்லி அந்த ஃபைல் எடுக்க சொல்றாரு. போலீஸும் ஹீரோவுக்கு போன் பண்ணி தகவலை சொல்றாங்க. மொத்தம் 4 பேர் வக்கீல் ரவியோட கொலையில சம்பந்தப்பட்டிருக்காங்கன்னு மேத்யூ சொல்லிருப்பாரு. இப்பதான் மீதி 2 பேர் யாருன்னு காமிக்கிறாங்க. அவங்க வேற யாரும் இல்ல, ஹீரோவோட தங்கச்சியும் அவங்க அம்மாவும் தான். தங்கச்சி படிக்கிற காலேஜில் தான் மேத்யூ ப்ரொஃபஸரா இருப்பாரு. அதே மாதிரி ஹீரோவோட அம்மாவும் ஜட்ஜா தான் இருப்பாங்க. மதுவோட அப்பாவை கொண்டது அந்த 4 பேர் தான். அதனால அவங்களுக்கு தண்டனை கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனா வக்கீல் ரவியை பொறுத்த வரைக்கும் பெரிய பெரிய அரசியல்வாதிகளோட தொடர்பு இருக்கும். இப்ப அம்மாவை ஒருத்தர் தனியா கூப்பிட்டு பேச ஆரம்பிக்கிறாரு. நீங்க இந்த கேஸ்ல தீர்ப்பு சொல்லக்கூடாது, மேலிடத்துல இருந்து அழுத்தம் அதிகமா இருக்கு, நீங்க லாங் லீவ் போட்டுட்டு கிளம்பி போங்கன்னு சொல்றாரு. இந்த விஷயத்த வக்கீல் ரவி தான் பண்ணிருக்காங்கன்னு அம்மாவுக்கு புரியுது. அவங்களும் எதுவுமே பண்ண முடியாம சோகமா வராங்க. மது கிட்ட நடந்த விஷயத்த சொல்றாங்க. இப்ப ரவியும் வந்து நக்கலா கிண்டல் பண்ணி பேசுறாரு. மதுவோட அப்பாவை அந்த 4 பேர் தான் கொண்டிருக்காங்கன்னு மேத்யூவுக்கு நல்லா தெரியும். அதுக்கான ஆதாரத்தை எல்லாம் சேகரிச்சு வச்சுப்பாரு. மேத்யூ மதுவுக்கு ஹெல்ப் பண்றதுனால அவர் ஒரு மனநிலை சரியில்லாதவர்னு எல்லாரையும் நம்ப வைக்கிறாங்க. இப்ப என்ன பண்றதுன்னு இந்த 4 பேரும் யோசிக்கிறாங்க. உங்க பையன் மூலமாவே பண்ணலாம்னு மேத்யூ ஐடியா சொல்றாரு. அதுக்காக ஹீரோவோட மாமா ஹோட்டல்ல 2 பேரும் வேலைக்கு சேர்றாங்க. 1 வருஷம் வெயிட் பண்ணி இந்த பிளானை கரெக்டா முடிக்கிறாங்க. அந்த 4 பசங்களும் அன்னைக்கு நைட் ஒரு இடத்துல திருட தான் பிளான் பண்ணிருப்பாங்க. இதை வச்சு ஃபாரின்ல செட்டில் ஆகலாம்னு முடிவு பண்ணிருப்பாங்க. இந்த இடத்துல தான் திருட வர்றாங்கன்னு இவங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருது. அதனால வக்கீல் ரவியை அந்த இடத்துக்கு வர சொல்லி கொலை பண்ணிருப்பாங்க. அப்படிதான் அந்த 4 பேரையும் மாட்ட வச்சிருப்பாங்க. அதே மாதிரி அவங்க வீட்டுல கவரை போட்டது இவங்க தான். ஹீரோவுக்கு இப்பதான் நடந்த எல்லா விஷயமும் புரியுது. எந்த சூழ்நிலையில என்கவுண்டர் பண்ணிருக்கோம்னு ஜட்ஜு கிட்ட சொல்லணும். அதுக்காக ஹீரோ அந்த இடத்துக்கு வராரு. ஜட்ஜும் அங்க வராங்க. வர்றது வேற யாரும் இல்ல, ஹீரோவோட அம்மா தான். இப்ப ஹீரோ கிட்ட எதனால இதை பண்ணீங்கன்னு கேக்குறாங்க. அவரும் அம்மான்னு சொல்ல வராரு. அம்மான்லாம் சொல்லக்கூடாது, மேடம்னு சொல்லுங்கன்னு சொல்றாங்க. இப்ப ஹீரோவும் எதுவும் பேசாம அம்மாவையே பாக்குறாரு. எதுவும் பேச மாட்டீங்களா, சரி நானே உங்களுக்காக எழுதிக்கிறேன்னு எழுத ஆரம்பிக்கிறாங்க. இவங்களும் பையனுக்கு பிரச்சனை வராத மாதிரி தான் ஒரு ஸ்டேட்மெண்ட்டை ரெடி பண்ணிட்டு அங்கிருந்து கிளம்புறாங்க. இப்ப ஹீரோ கிளம்பலாம்னு நினைக்கிறாரு. அந்த இடத்துக்கு மேத்யூ வந்து ஹீரோவுக்கு சிகரெட் பத்த வைக்கிறாரு. இப்பதான் அன்னைக்கு நைட் என்ன நடந்துச்சுன்னு காமிக்கிறாங்க. மதுதான் முதல்ல கத்தியை வச்சு குத்திருப்பாரு. அதுக்கப்புறம் மேத்யூ துப்பாக்கியை வச்சு சுற்றுப்பாரு. கைரேகை எதுவும் கிடைக்காத மாதிரி தான் எல்லா வேலையும் பார்த்திருப்பாங்க. இந்த விஷயத்த ஹீரோவோட அம்மாவும் தங்கச்சியும் பார்த்துட்டு தான் இருப்பாங்க. நடந்த எல்லா விஷயத்தையும் ஹீரோ கிட்ட சொல்றாரு. இதோட இந்த படமும் முடியுது.